எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மகனை அடக்க நினைத்த பெற்றோர் சிறுகதை. பெண் பார்க்கும் படலம் வாத பிரதிவாதங்களுடன் தான் தொடங்கியது. அர்ஜுன் தனக்கென்று சில கொள்கைகளில் பிடிப்புள்ளவன். அதற்கு ஒத்து வந்தால்தான் திருமணம் என்பது அவனின் தீர்மானம். அப்பா, நான் பெண் பார்க்க வரணும்னா என்னோட சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்படணும். என்னடா நிபந்தனை? அது இதுன்னு பெருசா கண்டிஷன் எல்லாம் போடுற? நீதாண்டா எங்களுக்கு கட்டுப்படணும். உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு என்றாள் அவன் தாய் மதுராம்பாள். வெகு வேகமாக வார்த்தைகள் வந்து விழுந்தன. அம்மா, நீங்க என்னை வளர்த்து ஆளாக்கினது உங்களுடைய கடமை. அதே மாதிரி உங்களை காப்பாத்துறது என்னுடைய கடமை. அதுக்காக என் தன்மானத்தை இழந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போட என்னால முடியாது என்றான் அர்ஜுன். நீ என்னதாண்டா சொல்ல வர என்றார் அப்பா. இப்பவே கிளியரா சொல்லிடுறேன். பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதும். மற்றபடி வரதட்சணை சீர்சனத்தி எதுன்னு டிபேண்ட் பண்ணக்கூடாது. கல்யாணத்துல குத்தம் குறை கண்டுபிடிச்சு அனாவசியமா தகராறு பண்ணி கலாட்டா பண்ணக்கூடாது. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டாத்தான் நான் பெண் பார்க்க வருவேன் என்ற அர்ஜுனின் ஆணித்தரமான பேச்சில் மௌனமானார் வைத்தியலிங்கம். பெண் வீட்டில் அவர்கள் போய் இறங்கிய பொழுது வாசலிலேயே காத்திருந்த பெண்ணின் பெற்றோர் அவசர அவசரமாக வரவேற்றனர். மீட்டருக்கு மேலே 2 ரூபாய் போட்டு கொடுங்க சார் என்ற ஆட்டோ டிரைவரை முறைத்தார் வைத்தியலிங்கம். ஏயா, உழைக்கிற காசு தானே ஒட்டும் என்றார் வேதாந்தமாக. அது உங்களுக்கும் தான்பா என்றான் அர்ஜுன். முணுமுணுத்து கொண்டே தந்தையிடம் பேசினான். ஆட்டோ சார்ஜை கொடுக்க வந்த பெண்ணின் தகப்பனாரை தவிர்த்து அர்ஜுன் கொடுத்தான். சம்பிரதாயமான பேச்சுக்களை தொடர்ந்து பெண் வந்தாள். பெயர் காவியா. உண்மையிலேயே காவியமாகத்தான் இருந்தாள். பார்த்த மாத்திரத்திலேயே அர்ஜுனுக்கு பெண்ணை பிடித்து போய்விட்டது. 1 வாரம் கழித்து தெரிவிக்கிறோம் என்ற பேச்சு இல்லாமல் அங்கேயே பிடித்தது என்று சொன்னார்கள். சமந்தி, எங்க பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் தான். சீக்கிரமா ஒரு முகூர்த்த தேதி குறிச்சிட்டா கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம் என்றார் வைத்தியலிங்கம். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க பெண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. மீதி விஷயமாக பேசியெல்லாம் முடிச்சிடலாமா என்றார் பெண்ணின் தந்தை. இங்கே பாருங்க சம்பந்தி, எங்க பையன் ரொம்ப முற்போக்கு கொள்கை இருக்கிறவன். வரதட்சணை சீர்சனத்தி எல்லாம் பொண்ணு வீட்டில் வாங்க கூடாதுங்கிறது தான் அவனுடைய கொள்கையே. அதோடு கல்யாண செலவையும் பாதிக்கு பாதி ஏத்துக்கிறதாக இருக்கிறோம் என்றார் வைத்தியலிங்கம். ஆச்சரியத்துடன் பார்த்தார் பெண்ணின் தந்தை சிவராமன். இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் பொண்ணை கொடுக்குற எங்களுக்கும் சில கடமைகள் இருக்கு. நாங்களா இஷ்டப்பட்டு கொடுக்கறதையாவது நீங்க ஏத்துக்கணும் என்றால் அதுவரை பேசாமல் இருந்த சரோஜா. சரோஜா தான் காவியாவின் அம்மா. அதுவரை பேசாமல் இருந்த அர்ஜுன், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. பொண்ணு வீட்டில் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற பேடித்தனம் எனக்கு பிடிக்காது. என் உழைப்பு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றான். இரு தரப்பினருக்கும் பூரண சம்பந்தம். திரும்பும்போது அர்ஜுனின் கண்கள் காவியாவை தேடின. ஜன்னலில் தெரிந்த அவள் அழகு முகம், அந்த கண்களின் மலர்ச்சி அவனுக்கு பிரியா விடை கொடுத்தது போல் இருந்தது. மறுநாள் ஆபீஸில் அர்ஜுனை தேடி ஒரு இளம்பெண் வந்திருப்பதாக பியூன் வந்து சொன்ன பொழுது யாரென யூகிக்க முடிந்தது. காவியாதான். எதுக்காக வந்திருப்பாள்? ஏதாவது காதல் தோல்வியா? காதலனுடன் சேர்த்து வைக்க சொல்லி கேட்பாளோ? அப்படி இருந்தால் தான் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். உங்களோடு கொஞ்சம் பேசணும். கிளி கொஞ்சி அவள் குரலில் ஒரு நடுக்கமும் தெரிந்தது. பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல போய் பேசுறதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லையே என்ற அர்ஜுனனுக்கு பதிலாக தலையாட்டினாள் காவியா. அது லஞ்ச் டைம் என்பதால் உடனே கிளம்பினான் அர்ஜுன். ரெஸ்டாரண்ட் நிரம்பி வழிந்தது. வெளி வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தனர். அவள் பேச காத்திருந்தான். உங்களால் எனக்கு ஒரு உதவியாகணும் ப்ளீஸ் என ஆரம்பித்தாள். என்ன சொல்லு? நிச்சயமா பண்ணுவீங்களா? பிராமிஸ் என்றாள் சிறு குழந்தையாக. ஷியர் என்று அவன் குழந்தைத்தனத்தில் மனம் பறிகொடுத்த அர்ஜுன் என்ன கேட்கப் போகிறாளோ என்று மனம் ஒரு புறம் சிந்தனையில் ஆழ்ந்தது.
இந்த கல்யாணம் நின்றுவிடக்கூடாதே என்று மற்றொரு புறம் மனம் பிரார்த்தித்தது. என் அம்மாவின் நகைகளையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று நிறுத்தின காவ்யாவை அவஸ்தையுடன் பார்த்தான் அர்ஜுன். சீக்கிரமாக சொல் பெண்ணே, வந்து உங்களை மாதிரி கணவன் அமையறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போலித்தனமான கௌரவங்களை ஒதுக்கிவிட்டு நீங்க நடந்துக்கிட்ட முறை, உங்க பெருந்தன்மை, இதை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்க கொள்கை ரொம்ப உன்னதமானது. ஆனா அதிகம் சோதிக்காதே பெண்ணே, உங்க கொள்கையை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் என்ற காவ்யாவை திடுக்கிட்டு பார்த்தான் அர்ஜுன். ஏன் அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க ஒன்றும் சொல்லலையே, தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் காவ்யா. எங்க அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி, சொல்றதுக்கே வெக்கமாக இருக்கு. இருந்தும் இதை மறைக்க நானும் என் அம்மாவும் விரும்பல. அன்னைக்கு எல்லார் மத்தியிலும் சொல்ல தன்மானம் இடம் கொடுக்கல. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டின என் அம்மாவை தவிர்த்து எங்க அப்பாவுக்கு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு உண்டு. எதிர்பாராத விஷயம்தான் என்றாலும் இது தங்கள் திருமணத்துக்கு எந்த விதத்திலும் தடங்களாக இருக்காது என்று நம்பினான் அர்ஜுன். ஓ, இதுதான் உன்னோட தயக்கத்துக்கு காரணமா? உன் அப்பாவோட தனிப்பட்ட பிரச்சனை இது. அதுக்காக நான் மறுத்துடுவேனோன்னு நீ பயப்பட வேண்டாம். நான் பார்த்த ஒரே பெண் நீதான் என் மனைவின்னு முடிவும் பண்ணியாச்சு. மீதி எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதே என்றான் மென்மையாக. இல்லைங்க, பிரச்சனையே இனிமேல் தான் ஆரம்பம். எங்க அப்பாவுக்கு என் மேல உயிர்தான். அம்மாவும் கஷ்டப்பட்டு எனக்குன்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க எதுவுமே வேண்டாம்னு சொன்னா அதுதான் சாக்குன்னு அப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொட்டிடுவாரு. அவங்களுக்கு 2 பொண்ணு. பிற்காலத்துல அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களோன்னு பயமாக இருக்கு. கல்யாணங்கிற சாக்குல நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது அம்மாவுக்கு அவங்க காலில் நிற்க உதவியாக இருக்கும். உங்க இஷ்டம் இல்லாம ஒரு குந்துமணி நகையை கூட நான் தொட மாட்டேன். அம்மாவுக்கு கூட சொல்ற விஷயம் தெரியாது. மடை திறந்த வெள்ளமாய் பேசினாள் காவ்யா. நான் எதுவும் வேண்டாங்கிறதால இப்படி சொல்ற. இதுவே கொடுக்கிற வரதட்சணை எல்லாத்தையும் ஏத்துக்கிறவனா இருந்தா என்ன செய்வ என்றான். அவளை சீண்டும் நோக்கத்துடன் சொன்னான் அர்ஜுன். என்ன செய்ய முடியும்? நான் யதார்த்தமா வாழ விரும்புகிறேன். உங்களை மாதிரி லட்சியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் எங்க அம்மாவுக்கு பிரச்சனைன்னு வந்தா நிச்சயம் போராடுவேன் என்றாள் உறுதியுடன். அவள் வெளிப்படையான பேச்சும் மன உறுதியும் அவனை வெகுவாக கவர்ந்தன. அப்படி ஒரு நிலைமை உங்க அம்மாவுக்கு வர வேண்டாம். எப்படி எங்க அம்மாவை நான் பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி உங்க அம்மாவையும் நான் பார்த்துக்குவேன். நிச்சயம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலைனா நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்களுக்கு உதவலாமே. அதுக்கு நான் தடையா இருக்கவே மாட்டேன். இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கணும். உன்னை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு காவ்யா என்றவனை பார்க்க முடியாமல் தலை குனிந்த காவ்யா, எனக்கும் தான் உங்களை பிடிச்சிருக்கு என்றாள் வெட்கத்துடன். அவர்களின் கல்யாணம் எல்லாருடைய சம்மதத்துடன் மிகச் சிறப்பாக நடந்தது. அவனும் அவன் சொன்னதைப் போலவே வாக்குறுதியுடன் அவளின் அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான். அவளும் அங்கு சந்தோஷமாகவே வாழ்ந்தாள். ஒரு காலத்தில் அவள் எப்படி நினைத்து பார்க்க முடியாமல் இருந்ததோ திருமண வாழ்க்கையை பற்றி, இப்பொழுது அந்த கனவு உலகத்திலிருந்து நிஜ உலகில் கல்யாண வாழ்க்கை அவளுக்கு மேலும் சிறப்பாக இருந்தது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.